நண்பருடன் டூருக்கு சென்றபோது கொலை செய்யப்பட்டதாக கூறப்பட்ட இளம்பெண் 2 ஆண்டுகளுக்கு பின் இளம்பெண் உயிரோடு வந்து கதவை தட்டியதால் அதிர்ச்சி. உயிரோடு வந்த பெண்தான் கொலை செய்யப்பட்டதாக கூறப்பட்ட இளம்பெண் என்றால் கொலை செய்யப்பட்ட இளம்பெண் யார்? உயிருடன் வந்த பெண்ணுக்கும் இறந்த இளம்பெண்ணுக்கும் கையில் ஒரே மாதிரியான டாட்டூ இருந்தது எப்படி? கொலையாளிகளை கைது செய்து முடித்து வைக்கப்பட்ட வழக்கின் பின்னணியில் உள்ள மர்மங்கள் என்ன? மத்திய பிரதேசம் மன்சூர்ல ஒரு வயசான தம்பதி தன்னோட 2 பேர பிள்ளைங்களோட வாழ்ந்துட்டு இருக்காங்க. வழக்கம் போல பாட்டி கிச்சன்ல நைட்டு டின்னர் ரெடி பண்ணிட்டு இருந்திருக்காங்க. தாத்தா டிவில நியூஸ் பார்த்துட்டு இருந்திருக்காரு. பேர பிள்ளைகள் ஹால்ல உட்காந்துக்கிட்டு டிராயிங் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அந்த நேரம் யாரோ வீட்டோட காலிங் பெல்ல அடிச்சிருக்காங்க. அந்த சவுண்டு கேட்டதும் கிச்சன்ல இருந்த பாட்டி யார் வந்திருக்கான்னு பார்க்க கதவை திறந்திருக்காங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு நிமிஷம் ஈரக்கொலைய நடுங்கிருச்சு. கதவை திறந்தவங்க என்ன பேசுறதுனே தெரியாம கத்தி கூச்சல் போட்டிருக்காங்க. எதுக்காக இப்படி கத்துறாங்கன்னு பார்த்தா மூதாட்டியோட கணவரும் வீட்டு வாசல்ல நின்றுட்டு இருந்த இளம்பெண்ணை பார்த்து கதறி இருக்காரு. எதுக்காக அந்த இளம்பெண்ணை பார்த்து 2 பேரும் பேயறைஞ்ச மாதிரி கதறி இருக்காங்க அப்படின்னு பார்த்தா இரவு நேரத்துல வீட்டு காலிங் பெல்ல அடிச்சது வேற யாரும் இல்ல, 2 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போன அவங்களோட மகள் லலிதாபாய் தான். வீட்டில் போட்டோவுக்கு மாலை மாட்டி தெய்வமா வணங்கிட்டு வர்ற மகளை திடீர்னு உயிரோட பார்த்ததும் 2 பேருக்கும் கொலை நடுங்கிருக்கு. எதுக்குப்பா என்னை பார்த்து பயப்படுறீங்க? நான் உங்க மகள் தான், 2 வருஷத்துல என்னை மறந்துட்டீங்களான்னு சொல்லிக்கிட்டே வீட்டுக்குள்ள போயிருக்காங்க லலிதாபாய். அங்க டிராயிங் பண்ணிட்டு இருந்த பசங்க இவ்வளவு நாள் எங்கம்மா போனன்னு லலிதாபாய கட்டி பிடிச்சு பாசத்தை கொட்டி இருக்காங்க. மகள் உயிரோட வந்தது சந்தோஷமா இருந்தாலும் மகளை கொன்னுட்டாங்கன்னு சொல்லி இளம்பெண்ணுக்கு இறுதி சடங்கு பண்ணோமே, அது யாரு அப்படிங்கிற கேள்வி அங்க எழுந்திருக்கு. உடனே மகளோட ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு லலிதாபாயையும் அழைச்சிக்கிட்டு காந்தி சாகர் ஸ்டேஷனுக்கு போயிருக்காரு முதியவர். 2023 என் மகள் இறந்துட்டதா சொல்லி அடக்கம் பண்ண இளம்பெண் எங்க பொண்ணு கிடையாது, இவ தான் எங்களோட பொண்ணுன்னு லலிதாபாய காட்டியிருக்காரு முதியவர். அதை கேட்டு போலீஸ்காரங்களும் ஷாக் ஆயிருக்காங்க. அப்போ 2023 கொடூரமா கொலை செய்யப்பட்டிருந்த இளம்பெண் யாரு? உயிரோட வந்திருக்கிறது லலிதாபாய் தானாங்கிறத கண்டுபிடிக்க விசாரணையில இறங்கியிருக்காங்க போலீஸ். கட்டமா லலிதாபாய் கிட்ட 2 வருஷமா எங்க இருந்தீங்கன்னு கேட்டிருக்காங்க. பண்புராவை சேர்ந்த ஷாருக் கூட பழக்கம் ஏற்பட்டு அவனோட டூருக்கு போனதாகவும், போன 2 நாள்லயே ஷாருக் இன்னொரு ஷாருக் கிட்ட 5 லட்சத்துக்கு தன்னை வித்துட்டதாகவும் சொன்ன லலிதாபாய் தன்னை விலைக்கு வாங்கிட்டு போன ஷாருக் கொல்கத்தாவுக்கு கடத்திட்டு போய் ரூம்ல வச்சு அடைச்சு டார்ச்சர் பண்ணதா சொல்லியிருக்காங்க. தன்னோட செல்போனையும் அவன் பறிச்சிட்டதுனால யாருக்குமே தன்னால தகவல் கொடுக்க முடியலன்னு சொன்ன லலிதாபாய் அவங்கிட்ட இருந்து தப்பிக்க பல முறை முயற்சி பண்ணி தோத்து போயிட்டதா சொல்லியிருக்காங்க. இதுக்கு இடையில தன்னோட மகளை காணோன்னு போலீஸ்ல புகார் கொடுத்திருக்காங்க லலிதாபாயோட பெற்றோர். காணாம போன பெண்ணை தேடுற பணியில போலீசார் ஒரு பக்கம் ஈடுபட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஜபுவா பக்கத்துல இளம்பெண் ஒருத்தங்க முகம் செதஞ்சு ரத்த வெள்ளத்துல கிடக்கிறதா அந்த வழியா நடந்து போன ஒருத்தர் தகவல் கொடுத்திருக்காரு. அதுக்கு பிறகு அங்க போன போலீசார் மிஸ்ஸிங் கேஸ் கொடுத்த லலிதாபாயோட அப்பா அம்மாவை வரவழைச்சு அந்த இளம்பெண்ணை காட்டி இது உங்க பொண்ணுதானான்னு கேட்டிருக்காங்க. அப்போ முகம் செதஞ்சு போய் இருந்ததால அடையாளம் காண முடியாம குழம்புன பெற்றோர் அடுத்தது அந்த பொண்ணோட கைய பார்த்திருக்காங்க. அதுல இருந்த டாட்டூவையும் கால்ல கட்டி இருந்த கயிற்றையும் பார்த்து எங்க பொண்ணுதான் சார்னு முதிய தம்பதி கதறி அழுதுருக்காங்க. அதுக்கு பிறகு மகளுக்கு இறுதி சடங்கு பண்ணி அடக்கம் செஞ்ச பெற்றோர் என் மகளோட ஃப்ரெண்டு ஷாருக் மேலதான் சந்தேகம் இருக்கு, அவன் தான் என் பொண்ணை நாசம் பண்ணி கொன்னுட்டான்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஷாருக்கையும் அவனுக்கு உடந்தையா இருந்த இம்ரான், சோனு, எஜாஸ்னு 4 பேரை கைது பண்ணியிருக்காங்க. ஷாருக் தான் தன்னோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து லலிதாபாயை கொடூரமா கொலை செஞ்சிருக்கான் அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் போலீஸ் கையில சிக்கிருக்கு. அந்த ஆதாரத்தை வச்சு 4 பேரையும் சிறையில தள்ளியிருக்காங்க காவல்துறையினர். இதோட வழக்கு முடிஞ்சுதான்னு நினைச்சா இனிமேதான் ட்விஸ்டே இருக்குங்கிற மாதிரி உயிரோட வந்து நின்னு ஷாக் கொடுத்திருக்காங்க லலிதாபாய்.
அப்படின்னா முகம் சிதைஞ்சு உயிரிழந்து கிடந்த பொண்ணு யாரு? அந்த பொண்ணோட கையில இருந்த டாட்டூ எப்படி லலிதாபாய் போட்டிருந்தா அதே டாட்டூவா இருக்கும் அப்படின்னு பல சந்தேகங்கள் இருக்கு. அதனால உயிரோட வந்தது லலிதாபாய் தானான்னு உறுதிப்படுத்துறதுக்காக டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிற வேலையில இறங்கியிருக்காங்க போலீஸ். அந்த டிஎன்ஏ டெஸ்ட் வந்தாதான் உயிரோட வந்தது லலிதாபாயா இல்லனா உயிரிழந்தது லலிதாபாயா அப்படிங்கிற எல்லா சந்தேகங்களுக்கும் விடை கிடைக்கும்.